வணக்கம். அபிக் டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் சாலை விபத்தில் தனது காலை இழந்த காவலர் திருநாவுக்கரசுக்கு 9வது பட்டாலியன் கமாண்டர் கார்த்திகேயன் அவர்களின் ஏற்பாட்டில் ரோட்டரி முன்னாள் கவர்னர் ஆறுமுக பாண்டியன் செயற்கை காலை வழங்கி காவலரின் கண்ணீரை துடைத்த நிகழ்வு அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் மிகுந்த வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு 12வது பட்டாலியன் இசைக்குழு காவலர் திருநாவுக்கரசு என்பவர் கடந்த 2020ஆம் ஆண்டு சாலை விபத்தில் தனது ஒரு காலை அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றி மிகுந்த சிரமத்திற்குள்ளான நிலையில் அவருக்கு செயற்கை கால் ஏற்பாடு செய்வதில் மணிமுத்தாறு தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 9வது பட்டாலியன் கமாண்டர் கார்த்திகேயன் சீரிய முயற்சியை மேற்கொண்டார். பல்வேறு வகையில் அவதிப்பட்ட காவலர் திருநாவுக்கரசுக்கு சுமார் 50,000 ரூபாய் மதிப்பில் செயற்கை கால் பொருத்தப்பட்டது. பாளையங்கோட்டை ஆயுதப்படை வளாகத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் 9வது பட்டாலியன் கமாண்டர் கார்த்திகேயன், ரோட்டரி முன்னாள் கவர்னர் ஆறுமுக பாண்டியன் காவலர் திருநாவுக்கரசுக்கு செயற்கை காலை பொருத்தி அவரின் கண்ணீரை துடைத்தனர். இந்த நிகழ்வில் 12வது பட்டாலியன் உதவி கமாண்டர் ஈஸ்வர பிரசாத், சமூக நல ஆர்வலர் வெங்கடாம்பட்டி திருமாறன், நெல்லை ரூரல் ARDSP சுப்பிரமணியன், முன்னாள் உதவி கவர்னர் PK சரவணன், டேனியல் தேவசிகாமணி, ரேமன், நிர்வாகி ஜெயக்குமார், அமைச்சூர் கபடி கழக தலைவர் SKM சிவகுமார், தருவை காமராஜ், ரோட்டரி கிளப் ஆஃப் தாமிரபரணி கிளை வருங்கால தலைவர் சிவ் டிரைடஸ் துறை, வருங்கால செயலர் செல்வகுமார் உட்பட பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிகளை காவலர் கண்ண பிரான்சிஸ் தொகுத்து வழங்கினார். தொடர்ந்து செயற்கை கால் பொருத்தப்பட்ட காவலர் திருநாவுக்கரசு தனக்கு உதவி செய்த அனைவருக்கும் கண்ணீர் மல்க நன்றிதனை தெரிவித்தார். காவலருக்கு மனித நேயத்தோடு உதவிய இந்த செயல் நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் மிகுந்த வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.